அச்சிஸ்ட அந்தோனியார் வணக்க மாதம் 20ஆம் நாள். ரோமாபுரியில் நடந்த நிகழ்ச்சிகள். இஸ்பிரித்து சாந்துவினால் ஏவப்பட்ட அச்சிஸ்ட பிரான்சிஸ்கு சபையின் ஒழுங்குகளை அங்கீகரித்த 3ஆம் ஓனாரியூஸ் என்னும் பாப்பானவர் அந்த ஒழுங்குகளை தாழ்ச்சியுடன் அனுசரித்து வந்த அச்சிஸ்ட அந்தோனியாரை ரோமாபுரியில் கண்ட பிறகு மரித்தார். அவருக்கு பிற்பாடு அச்சிஸ்ட பிரான்சிஸ்குடையவும் அச்சிஸ்ட சாமிநாதருடையவும் உற்ற சிநேகிதரான யூகோலின் என்னும் கர்தினால் பாப்பானவராக தெரிந்து கொள்ளப்பட்டு 9ஆம் கிரகோரியார் என்னும் பெயர் பூண்டு திருச்சபைக்கு தலைவரானார். ஏற்கனவே அவர் பாப்பானவர் பட்டம் தரிக்கப் போவதை அச்சிஸ்ட பிரான்சிஸ்கு என்பவர் அவருக்கு தீர்க்க தரிசனமாய் அறிவித்திருந்தார். அச்சிஸ்ட அந்தோனியாருடைய மகிமையையும் கீர்த்தியும் அவர் பிரிவினைக்காரரை வென்று அவர்களுக்கு பயங்கரத்தை வருவித்து அவர்களுடைய கர்வத்தை அடக்கும் சம்மட்டி என்பதும் எங்கே பார்த்தாலும் பரவி இருந்தபடியால் அச்சிஸ்ட பாப்பானவர் ரோமாபுரியில் பிரசங்கம் பண்ணும்படி அவரை கேட்டுக்கொண்டார். படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் பிரபுக்களுக்கும் எளியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் தகுந்த வண்ணம் அச்சிஸ்டவர் பிரசங்கம் பண்ணினபடியால் அவருடைய கல்வி திறமையையும் வாய்ச்சாலகத்தையும் புத்தி சாதுரியத்தையும் கண்டு ஆச்சரியப்படாதவர் ஒருவரும் இல்லை. ஆனதால் ரோமாபுரி ஜனங்கள் எல்லாரும் புது மனிதரானது போல் தங்கள் பக்தியினாலும் விசுவாசத்தினாலும் பக்தி ஒருத்தல் கிருத்தியங்களினாலும் அக்காலத்தில் விளங்கி வந்தார்கள் என்று சொல்லலாம். அச்சிஸ்ட பாப்பானவர் முதல் சகல கர்தினார்மார்களும் மேற்றாணிமார்களும் குரு பிரசாதிகளும் அந்தோனியாருடைய பிரசங்கங்களை கேட்க வெகு ஆவலோடு போவார்கள். அவர் வேத வாக்கியங்களை எவ்வளவு தெளிவாய் வியாக்கியானம் பண்ணி அடிக்கடி அவைகளை பிரயோகித்து வந்தார் என்றால் அச்சிஸ்ட பாப்பானவர் ஆச்சரிய மிகுந்து பழைய புதிய ஏற்பாடுகளின் பெட்டகம் என்று அவரை அழைப்பார். ஏனெனில் பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு முழுமையுமே அச்சிஸ்டோருடைய ஞாபகத்தில் பதிந்திருந்தது. பாஸ்கு நாள் அடுத்து வந்தபோது பரிபூரண பலனடைய நாலா பக்கத்து ஜனங்களும் பல ஜாதியாரும் பல தேசத்தாரும் திரண்டு ரோமை நகர் சேர்ந்த சமயத்தில் அந்தோனியார் பரிபூரண பலன்களை பற்றி பாப்பானவருடைய கட்டளையின் மேல் பிரசங்கித்தார். அப்போது அச்சிஸ்ட பாப்பானவரும் கர்தினால்மார்களும் மேற்றாணிமார்களும் குரு பிரசாதிகளும் திரண்டு வர எண்ணிக்கையில்லாத ஜனங்கள் பல மொழிக்காரர் இவர்களுக்கு முன்பாக அவர் பிரசங்கம் பண்ணினதை ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் மொழிகளில் அவர் பேசினது போல தெளிவாய் கண்டுபிடித்தார்கள். இஸ்பிரித்து சாந்துவை அடைந்த பின் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதமே அப்போதும் நடந்ததென்று எண்ணி அச்சிஸ்ட பாப்பானவர் சொன்னதென்னவெனில், மெய்யாகவே இவர் உடன்படிக்கையின் பெட்டகமும் வேத வாக்கியத்தின் திரவியமுமாய் இருக்கிறார் என்றார். அந்தோனியாரை எப்போதும் ரோமாபுரியிலேயே நிறுத்தி கொள்ள அச்சிஸ்ட பாப்பானவருக்கும் மற்றவர்களுக்கும் இஷ்டம் இருந்த போதிலும் அந்தோனியார் தாழ்ச்சி மிகுதியினால் அப்பேற்பட்ட மகிமையிலிருந்து தப்பித்து கொள்ள சிரேஷ்டர்களுடைய அனுமதியின் பேரில் சபை பொது சங்கம் கூட வேண்டிய முதன்மையான சம்மனசுகளின் மாதா மடத்துக்கு போனார். ரோமாபுரியிலும் பிரெஞ்சு தேசத்திலும் இத்தாலிய தேசத்திலும் இன்னும் மற்ற இடங்களிலும் அவ்வளவு பேர் பெற்று விளங்கின போதகரான அந்தோனியாரே சொல்வதை கேளுங்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய வாக்கியத்தை நன்றாய் கண்டுபிடித்து அதை கேட்பதில் பிரியங்கொள்ளுகிறதுக்கு உனக்கு ஆசையுண்டோ? அவருடைய ஜீவியத்துக்கு ஒத்த பிரகாரம் உன் ஜீவியத்தையும் ஒழுங்குபடுத்த பிரயாசப்படு என்றார். பிரசங்கம் கேட்கும் போதும் ஞான வாசகங்கள் வாசிக்கும் போதும் நம்முடைய ஆத்தும நன்மையை நினைத்து கொள்ள கடவோம். பிரசங்கங்களில் ஞான வாசகங்களில் சொல்லப்படுவது மற்றவர்களுக்குத்தான் என்று நாம் எண்ணாமல் நமக்குத்தானே என்று நிச்சயித்து நாம் கேட்கும் பிரசங்கங்களினாலும் வாசிக்கும் ஞான வாசகங்களினாலும் நமது ஆத்துமங்களுக்கு ஞான பிரயோஜனம் உண்டாகும்படி அச்சிஸ்ட அந்தோனியாரை பிரார்த்திக்க கடவோம். ஜெபம். சேசுநாதருடைய பிரிய நேசரான அச்சிஸ்ட அந்தோனியாரே, துர்குணங்களை ஒழித்து புண்ணியங்கள் வளரும்படி செய்தவரே, என் ஜீவிய நடத்தையை உமது அடைக்கலத்தில் வைக்கின்றேன். நான் சாவான பாவத்தில் ஒருபோதும் விழாமல் நீரே எனக்கு புண்ணிய வழி காட்டியருளும். என் வார்த்தைகளினாலும் நடத்தையினாலும் பிறருடைய ஆத்தும ரட்சணத்தை நான் தேடும்படி செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை வேதத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு புத்தி சொல்லுகிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம், பாவிகளை மனம் திருப்பினவரான அச்சிஸ்ட அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.